10 வருஷம் முன்னாடியே விஜய் படத்துக்கெல்லாம் ஸ்டைலிஸ்டாக இருந்திருக்காங்க. கூட கொஞ்சம் படங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஏன் விஜய் படத்தை மென்ஷன் பண்ணுறேன்னா, விஜய் எப்பயுமே ஸ்டார் இல்லையா, பெரிய ஸ்டார், இப்பயும் அப்பையும். அப்படி இருக்கும்போது அவங்க படத்துக்கெல்லாம் பண்ணியிருக்கவங்க. பெசநகரில் ஒரு பெரிய ஸ்டோர் அவங்க பேரில் இருந்துச்சு, ஆடி கார் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அவங்க செல்ஃப் மேட் உமன். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, சினிமா பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. நான் மீடியாவில் தான் இருந்தேன் அப்படிங்கிறனால அவங்களோட க்ரோத்தை கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான். இப்போ மற்றபடி ஃப்ரெண்டு அந்த மாதிரி எல்லாம் தெரியாது. பட் ஸ்டில் எதுக்கு இப்போ அதை சொல்கிறேன்னா, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு அந்த இன்டர்வியூவில் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, நான் கரியரே விட்டுட்டேன். நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு சோறு போடக்கூட ஆள் கிடையாது, நான் எப்பயுமே தனியாக சாப்பிடுவேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுருக்காரு. அதனால இந்த அம்மா சுட சுட சோறு செஞ்சு அவர் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அவருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் இவருக்கு ஷூ தொடச்சி கொடுக்கறது, சட்டை எடுத்து கொடுக்கறது, இதையே தொழிலாக பார்த்துருக்காங்க.